ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி 18/8/2024 ஆகஸ்ட் மாதம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று திருவோணம் கரிநாள். இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:40 8:40 வரை, மாலை 1:30 2 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூல மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:46 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:06 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:46 வரை தைத்துளம், பின்பு மாலை 3:56 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 10:06 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இந்த திருவாதிரை அன்புகள் இன்று சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புகளுக்கு பார்த்தா இன்று உங்களுக்கு கொஞ்சம் உலகத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கேட்டு பார்த்து சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, அவங்க துறை சார்ந்தோ, உங்களுடைய முன்னணி சார்ந்தோ, உங்களுடைய கல்வி சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை செய்யக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. பெரியவர்களுடைய ஆலோசனைகள்லாம் கொஞ்சம் சில விஷயங்களில் புரிதலில் சில விஷயங்களை கொஞ்சம் கேட்டு அவங்க ஆலோசனை வழிநடத்தாலே சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் மனதுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு பயணங்கள், அது டூரிஸ்ட் போகிறதோ, கோயிலுக்கு போகிறதோ, எங்கேயோ ஒரு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியும் ஒரு அமைதியும் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெளியூர் வேலை வாய்ப்பு செய்கிற நண்பர்கள் நல்ல ஒரு சாதகமாக சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு வெளியூரில் அப்ளிகேஷன் போட்டு தான் போய் அந்த பணியை சேரக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுடைய உறவினர்கிட்ட நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் நிதி உதவி பார்த்தா அந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு துணிவு நிறைந்த நாளாக அமைகிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செய்தாலும் சிறு சிறு அலைச்சலுக்கு அப்புறம் தான் அந்த வேலை நிறைவேறும். எவ்வளோ பிளான் பண்ணாலும் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் நிறைவேறக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. இந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். பணியில் இருக்க அன்பர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பணியில் ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஒரு அற்புத நாள் அமைது உங்களுக்கு. உங்களுடைய சகோதரர்கள் சில மனஸ்தாபங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி அவ்வளோ ஒரு நீண்ட தூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. உங்கள் சிந்தனை ஒரு புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுடைய ஆரோக்கியமான பேச்சால் செயலால் உங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிற நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயிலுக்கு போயிடுவாங்க. அனைத்துலையும் கொஞ்சம் பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுராசி அன்பு பார்த்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த கொஞ்சம் சூழ்நிலாம் கொஞ்சம் என்ன சூழ்நிலை எப்படின்னு கொஞ்சம் யோசித்து அதை மாதிரி செயல்பட போகிறீங்க. நீங்கள் குடும்ப நிலை என்ன, அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. கொஞ்சம் அமைதியான ஒரு செயல்பாட்டால் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாகவும், கொஞ்சம் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதையோ, இரவில் பயணம் செய்வதையோ, வாகனம் ஓட்டுவதையோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுறது. கொஞ்சம் புதிய முதலீடெல்லாம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனம் பாருங்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் யோசித்து விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு நாடாகவே அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி பார்த்தா இன்னும் கடகத்துக்கு இன்னும் கொஞ்சம் குடும்பத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை பார்க்கக்கூடிய நாள் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வரவுகளை கொஞ்சம் நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது சிறப்பு உங்களுக்கு. 8 சனி பகவான் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மிக மிக கவனமாக இருங்க. புதிய நம்மளுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. அவர் அறிமுகமும் நட்பும் கிடைக்காததால் உங்களுடைய
பணி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ப்பு உங்களுக்கு. சக ஊழியர்கள் மேலதிகாரிலாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதால எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு உடனிருப்புகள்லாம் கொஞ்சம் யார் எப்படிப்பட்ட அவங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு பழகிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வர்த்தக துறையில் உள்ள அன்புகள்லாம் கொஞ்சம் ஒரு துறை சார்ந்து கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு உற்பத்தியோ ஆர்டர் எடுப்பதோ மூலப்பொருளை இறக்குமதி செய்யலாம். கொஞ்சம் சந்தை சார்ந்து சந்தை நிலைகள் சார்ந்து கொஞ்சம் செயல்படுவது நல்லது உங்களுக்கு. மற்றபடி சிறப்பான நலம் இந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது கடகராசி அன்புகளுக்கு. அடுத்து சிம்மராசினு பார்த்தா சிம்மத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருக்கமான நண்பர்களிடம் உடன் இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் அன்வனை ஏற்பட்ட நாளாக அமைது உங்களுக்கு. அதே மாதிரி எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புது புது அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போயிருக்கீங்க. 7 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்து சிறப்பு உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் எதிர்பார்த்த இடமாற்றங்கள்லாம் கிடைக்கலாம். கொஞ்சம் சில சமயத்தில் உங்கள் மேத அதிகாரிகளுக்கு உடன் பணிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பணியை நீங்கள் முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி எந்த பணியும் தயவு செய்து ஒப்படைக்காதீர்கள். மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வெளிக்காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போது பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு வருவாய் நிறைந்த ஒரு அமைதியான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. அடுத்து கன்னிராசின்னு பார்த்தா கன்னிக்கு கொஞ்சம் இந்த கலைத்துறை சார்ந்த அன்புகள்லாம் கொஞ்சம் ஒரு ஈடுபாடாக சில விஷயங்களை செய்ய போகிறீங்க. நீங்கள் கணவன் மணிக்கு இருந்த சில மனசாபங்களாம் நீங்கள் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இருந்த சில கஷ்டங்களாக குறைஞ்ச உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக சுகமாகக்கூடிய ஒரு நாளாக ஏதாவது பிரச்சனை சுகமாகக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுற இடத்துக்கு போனவங்களாம் கொஞ்சம் யோசித்துட்டு போவது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய வியாபாரத்துக்கு இருந்து வந்த கொஞ்சம் இழுபறைகள்லாம் நீங்கள் போகுது உங்களுக்கு. உங்களுடைய கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலை பார்த்தா உங்களுடைய பிஸ்னஸ் ஏற்றுமதி எந்த பிஸ்னஸும் நல்லா இருக்க போகுது. விவசாயம் என்பது உங்களுடைய விவசாய பொருட்கள் நல்லா அறுவடை செஞ்சு நல்ல விலைக்கு விற்க போகிறீங்க. உங்களுக்கு கால்நடையால் அபிவிருத்தி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக மட்டும் உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாகவே அனைத்து அன்புகளுக்கும் அமைகிறது இந்த கன்னி ராசி அன்புகளுக்கு. அடுத்து துலாம் ராசின்னு பார்த்தா துலாமுக்கு வச்சா உங்களுடைய உறவினை வழியில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செய்திக்கான ஒரு நாளாகுது உங்களுக்கு. உத்தியோக மாற்றத்தோட சேர்ந்தெல்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தை மாற்றலாமா இல்லை விசேஷம் மாற்றலாமா அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலான்னு கொஞ்சம் எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. கல்வி பணியில் கொஞ்சம் இருந்து வந்த கொஞ்சம் இழுபறிகள்லாம் நீங்கி ஒரு நிலையான ஒரு கல்லூரின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தை பார்த்தோன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கிறதால உங்கள் திறமையை பயன்படுத்தி உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. உங்கள் மனசு கொஞ்சம் அது அடிக்கடி சில சிந்தனைகள்லாம் தோண்டி மறையக்கூடிய நாளாகிறதால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் போட்டி நிறைய நாளாக தான் அமையும். உங்களோட நீங்கள் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமைகிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசினை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு தன்னை மீறி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை வரக்கூடிய நாள் உங்களுக்கு. பார்த்துக்கலாம் செய்யலாம் நம்மளால் முடியாதுன்னு ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி பணியில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி வியாபார பணியில் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. வியாபாரம் நல்ல பிஸ்னஸ் அதிகமாக போகுது. ஆர்டர்லாம் அதிகம் கிடைக்க போகுது. நீங்கள் ஏற்றுமதி செய்ய பொருளுக்கான விலையெல்லாம் ஒரு நல்ல அதிக விலைக்கு போகும்போது உங்களுடைய வர வேண்டிய வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைது உங்களுக்கு. கொஞ்சம் சிறு சிறு பயணங்கள் வந்து அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. அந்த பயணத்தால் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஒரு ஆர்டர் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு. உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் அவங்களுடைய குணநலங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருப்பது. மற்றபடி நீங்கள் இந்த சிறப்பான ஒரு பெருமை நிறைந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசினை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு வாக்குறுதி கொடுங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு யோசித்து வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாமல் தேவையற்ற மன சஞ்சலத்துக்கும் மன வருத்தத்துக்கும் ஆளாகாதீர்கள். வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி விலகிச் சென்றவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாகும். இந்த கமிஷன் தொடர்பான பயனில் வேலைங்க புரோக்கர்ஸுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. பங்குச்சந்தையில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. வியாபார அனுப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் உங்களுக்கு. உங்களுடைய ஏற்றுமதி நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசத்தை பயன்படுத்திக் கொள்ள. நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது உங்களுக்கு.
இல்லை தன வரவில் அவங்கள்ட்ட வருமானத்துக்கு இருக்கின்ற நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு சரியாகி வருகின்ற வருமானம் சரியான நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வரப்போகுது உங்களுக்கு. அதே மாதிரி வரவுக்கேற்ற கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாளாகி உங்களுக்கு இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த மகராசி வந்து பார்த்தா மகரத்துக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக சில வாய்ப்பெலாம் வரப்போகுது உங்களுக்கு. அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் சில மாற்றங்களை நீங்கள் உண்டாக்கி கொள்ள போகிறீங்க. உங்கள் திறமைகள்லாம் என்னவோ அந்த திறமைக்கு உண்டான பாராட்டு மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களை வரையாலே ஒரு மகிழ்ச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வரதாலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. அதே அந்த நண்பர்களால் சில உதவிகளும் பெறதால் நீங்கள் அது மூலியம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு சில தவறி போன சில பொருள்கள்லாம் உங்களை எங்கே இருக்குது எதுன்னு ஒரு புலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது உங்களுக்கு. கணவன் வேண்டிய கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக அமைவதால் கொஞ்சம் மனதில் ஒரு உறுதியான திடமான ஒரு சில முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தா கும்பத்தின் உங்களுக்கு பணிபுரிந்த இடங்களில் கொஞ்சம் ஒரு திடீர்னு ஏற்றம் இறக்கம் சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுக்கு பயணங்கள்லாம் திடீர் அலைச்சலாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. பயனற்ற செலவுலாம் இருக்க போகுது, விரயங்கள் இருக்க போகுது. அதனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கடன் வாங்கியிருந்த கடனை அடைவிப்பத ஒரு எண்ணங்கள் சிந்தனைலாம் தோன்ற போகுது உங்களுக்கு. குழந்தைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனது தேவைப்பட்ட குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றி சனி போன்ற ஜென்ம செஞ்சு கவனமாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஒரு முடிவும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை ஏற்படாது. சில இழுபறியான முடிவு தான் இருக்க போது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய வரவுகளும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய வரவுகள் இந்த நாளாக இருக்கிறதால கொஞ்சம் மனதுக்கு ஒரு வருத்தத்தையும் சில சமயம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்து மீனராசின்னு பார்த்தா இன்றைக்கு 2 சனி போன்றிருக்காரு. ஏழரசனுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிறதால கொஞ்சம் விரைச்சனி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வசதியெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய இருக்கிறனால இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிகளே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போக நல்லது உங்களுக்கு. எதிரி விவாதங்கள் தயவுசெய்து வேணாம். பணி சம்மந்தம் உள்ள அன்புகள்லாம் கொஞ்சம் ரகசியங்களை பாதுகாருங்க. பணி சார்ந்த நுணுக்கங்களை சில விஷயங்களை யாரையும் ஷேர் பண்ணாது. அவங்களுடைய குடும்ப தனிப்பட்ட பிரச்சனைகளும் யார்ட்டையும் ஷேர் பண்ண அப்படி நல்லது உங்களுக்கு. வியாபாரத்தை ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசி அன்புகளுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு. போட்டித் தேர்வு ஏற்ற மாணவர்கள்லாம் கொஞ்சம் பாராட்டுகளை அந்த போட்டித் தேர்வில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. வரவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது. அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் தேவையற்ற ஜாமீன் கொடுத்து கையெழுத்து போடலாம் வேண்டாம் உங்களுக்கு. தேவையற்ற கொஞ்சம் வரவு இருந்தாலும் அதே மாதிரி வரவை கேட்ட செலவு இருக்க போது இந்த ஒரு நாளில் ஒரு ஆக்கப்பூர்வ சில செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அனைத்து ராசி அன்பும் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளை ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.